கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்டதால 2 கல்லூரி மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆனா போலீஸ் தரப்புல இத மறுக்கிறாங்க. மயிலாடுதுறையில் நடந்தது என்ன? இப்படி இளைஞர்களின் கொந்தளிப்பும் மக்களின் கோபமும் ஒரு சேர கலந்து மயிலாடுதுறை பிரதான சாலையையே கதிக்கலங்க வைத்திருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் என்னதான் சமாதானம் பேசியும் அங்கிருந்தவர்கள் தங்களுக்கான நியாயம் கிடைக்காமல் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். நடுநிசையில் மக்கள் இப்படி கொந்தளிக்க காரணம் அங்கு நடந்த இரட்டை கொலை. கள்ளச்சாராயம் விற்றதை தட்டி கேட்ட 2 கல்லூரி இளைஞர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தங்களுடன் பழகி வந்த இருவரை பறிகொடுத்த மனவேதனையில் இருந்த அந்த பகுதிவாசிகள் கொலை செய்த நபர்களின் வீட்டை தீக்கிரையாக்கியும் அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை அடித்து உடைத்தும் தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இருவரும் நண்பர்கள். ஹரிஷ் டிப்ளமோ படித்து முடித்திருக்கிறார். ஹரிசக்தி கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை ஹரிஷும் ஹரிசக்தியும் நண்பர்களுடன் தெருவில் நின்று பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென அங்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான ஆயுதங்களால் அவர்களை சரமாரியாக வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இந்த ரத்தவெறி தாக்குதலில் ஹரிஷும் ஹரிசக்தியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குற்றவாளிகள் யார், எதற்காக இந்த பயங்கரம் நடந்தது என்று போலீசார் புலன் விசாரணை தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், குற்றவாளிகளே காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இரட்டை கொலையின் பின்னணி தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக முட்டம் பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பறந்திருக்கிறது. அதே ஊரைச் சேர்ந்த மூவேந்தர், ராஜ்குமார், தங்கதுரை ஆகிய மூவரும் சாராயம் விற்று வந்திருக்கிறார்கள். ஊருக்குள் பரவ தொடங்கியிருக்கும் அந்த விஷச்சாராயத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்றும் அந்த பகுதிவாசிகளும் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக ஹரிஷும் ஹரிசக்தியும் தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார்கள். பெரம்பூர் காவல் நிலையத்தில் 8 முறை ஊர் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் ஊர் மக்கள் கோபத்தில் கொந்தளிக்கவே பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் ராஜ்குமாரை 5 நாட்கள் முன்பு கைது செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்றுதான் ராஜ்குமார் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்த மூவேந்தர், ராஜ்குமார், தங்கதுரை ஆகிய மூவரும் உறவினர்களை அழைத்துக் கொண்டு ஊருக்குள் திரிந்திருக்கிறார்கள். அப்போது ஹரிஷும் ஹரிசக்தியும் அவர்கள் கண்ணில் சிக்கியிருக்கிறார்கள். உடனே அந்த 8 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டி வீசிவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையை கண்டித்ததால் தான் இந்த இரட்டை கொலை நடந்திருப்பதாக முட்டம் பகுதிவாசிகள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். உடனே அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். 8 தடவை புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை, பெரம்பூர் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு அந்த எடுத்துருந்தா இன்னைக்கு ரெண்டு மர்டர் நடந்திருக்காது. அன்னைக்கு பெரம்பூர் இன்னைக்கு 2 பேர் இறந்திருக்காங்க. நேற்று நைட் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குற்றவாளி மேல உடனடியாக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். 8 பேர் கொடுத்தோம்னா 2 இறந்து 2 பேர் தான் மர்டர், 2 பேர் மர்டர் பண்ணிட்டு 3 பேர் மேலே தான் இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. 8 பேர் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். மெயினாக 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்க தான் இதில் மெயின் அக்யூஸ்டு. இதேமாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. மயிலாடுதுறை பகுதியில் கள்ளச்சாராயம் விற்று எங்கே பார்த்தாலும் கொலையாக நடக்குது. 38 கொலை நடக்குது. இது பெரம்பூர் ஸ்டேஷன் அன்னைக்கு போலீஸ் அன்னைக்கு அவங்க சம்பந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மர்டர் நடந்திருக்காது. சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக
வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பிறகுதான் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தங்கதுரை, மூவேந்தர், ராஜ்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் இந்த கொலை நடந்திருப்பதாக ஊர் மக்கள் கூறியிருந்தாலும் காவல்துறை தரப்பில் அதை மறுத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட விரோதத்தால் தான் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தையே உலுக்கியிருக்கும் இந்த கொலை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. தொடர் விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.